நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம் மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி சார் ஆட்சியர் கிஷன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, வடமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினர்களும் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக விளங்கும் கொடைக்கானல் மலை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இ-பாஸ் நடைமுறை கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா செல்லும் அனைத்து விதமான வாகனங்களுக்கும் இ-பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. இதனை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருசக்கர வாகன பேரணியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவங்கியது. பழனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த இந்த பேரணி கொடைக்கானல் செல்லும் சாலைகளில் நிறைவு பெற்றது. இதில் கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும், பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லக்கூடாது எனவும் 1 லிட்டர் 2 லிட்டர் என பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தக்கூடாது, மீறி கொண்டு சென்றால் பசுமை தீர்ப்பாயம் சார்பில் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறி விழிப்புணர்வு பாதகைகளுடன் பேரணி நடைபெற்றது. 5 லிட்டர் வாட்டர் பாட்டில்களுக்கு மேல் கொண்டு செல்லலாம் எனவும், அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் செல்லும் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களிலும் சோதனை செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கைப்பற்றியும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டிஎஸ்பி தனஞ்சயன், கோவில் உதவி ஆணையர் வெங்கடேஷ், வட்டாட்சியர் பிரசன்னா மற்றும் தீயணைப்பு துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.